அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நல்லது என்று ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதை போலவே கெட்டதும் இருக்கும். நாம நல்லதே செஞ்சாலும் சில நேரங்கள்ல அது கெட்டதா போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். நாம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்முடைய நேரமானது நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் வீணாக்கி கஷ்டத்துக்கு நம்மளை ஆளாக்கும். அப்படிப்பட்ட பொல்லாத நேரமும் கூட நல்ல நேரமா மாறுவதற்கு இந்த வளர்பிறை அஷ்டமி நாள்ல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக திகழ்வதுதான் அஷ்டமி திதி. வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நாம கால பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு பலவித நன்மைகள் நிச்சயமா உண்டாகும். அத மாதிரி இன்றைய நாள்ல இன்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதி 5/5/2025 திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில நீங்க இந்த 2 விஷயத்தை மட்டும் தவறாம செய்யுங்க. ஒன்று, நாய்களுக்கு உணவளிக்கணும். ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நாய்களுக்கு உணவளிக்கிறது. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வீட்டு இருக்கக்கூடிய பைரவருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. இன்று உங்க வீட்டில் தவறாம தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 27 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும், உங்கள் கெட்ட நேரமும் கூட நல்ல நேரமாக மாறும் சூழல் உங்களுக்கு உண்டாகும். மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தே சொல்லுங்கள், தவறே கிடையாது. அதை மாதிரி அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்யும்போது வெல்லம், அதாவது நம்ம நாட்டு சர்க்கரை வெல்லம், மண்ட வெல்லம், அச்சு வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நாம் பிரசாதமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை போல அந்த வெள்ளத்தால் செய்யப்பட்ட பானகம், சுக்கு கலந்து பானகம், எப்படி நாம துர்க்கைக்கு பானகம் வைப்போம், அதை போல பைரவருக்கும் பானகத்தை பிரசாதமா வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா தீருங்க. இன்றைய நாளில் நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 27 முறை நீங்க சொல்லும்போது பைரவரின் அருளால கண்திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாடு, வீட்டில் விளக்கேற்ற போறீங்க, பானகத்தை பிரசாதமா வைக்க போறீங்க அல்லது வெள்ளத்தை பிரசாதமா வைக்க போறீங்க, இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுக்க போறீங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். நாம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நமக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.